ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆசையாக இருக்கா? ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் வந்து உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக ஃபீல் ஆகும். அதேமாரி வந்து நம்ம லாஸ் பண்ணிவிடுவோமோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் பண்ணும். அதுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து பிரேக் டவுன் பண்ண போகிறோம். அதோட பேசிக் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். அப்புறம் நீங்கள் எப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஒரு கோவாவுக்கு வந்து ஒரு ட்ரிப் போகிறீங்க வச்சுக்கலாம். ஸோ கோவாக்கு ட்ரிப் போகிறீங்கன்னா உங்களோட ஃப்ளைட் டிக்கெட், ஹோட்டல் டிக்கெட், அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் அங்கே இருக்கிற டிரான்ஸ்போர்ட், இது எல்லாமே வந்து நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு டிடிஎஸ் ஜாப். அண்ட் நீங்கள் வந்து தனியாக பண்ணால் இட் பிகம்ஸ் காஸ்ட்லி ஆல்சோ, ரைட்? ஆனால் வந்து இதையே வந்து நீங்கள் ஒரு ட்ராவல் ஏஜென்சிட்ட வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கான ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ஹோட்டல்ஸ், அப்புறம் வந்து உங்கள் கூட வர குரூப்ஸ், இந்தமாரி எல்லாத்தையுமே வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இட் பிகம்ஸ் சீப் அண்ட் டிடிஎஸாகவும் இருக்காது. கரெக்டாக? ஸோ இதே எக்ஸாக்ட் காப்பி தான் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபண்ட் ஹவுஸ் வந்து நமக்கு வந்து பண்ணி தருது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டாக்ஸை வந்து எடுத்து அதில் வந்து பர்சன்டேஜ் வைஸ் வந்து எல்லா ஸ்டாக்ஸையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இந்த பர்சன்டேஜ் வச்சு ஸ்டாக்ஸை வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம காசை வந்து அவங்களுக்கு தருவோம். அவங்க வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் வச்சு இந்த காசெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் நீங்கள் நினைக்கலாம் எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் வரும்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்று சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் வந்து அவங்களுக்கான ப்ராஃபிட்ஸ், அவங்களோட எம்ப்ளாயி சேலரி, மேனேஜர் சேலரி, எலக்ட்ரிசிட்டி, ரெண்ட், இந்தமாரி அவங்க எல்லா எக்ஸ்பென்ஸையும் வந்து கவர் பண்ணிடுவாங்க. ஐடியல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 1% கீழே இருக்கும். ஸோ நம்ம இப்போ டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ டிபெண்டிங் ஆன் த இன்வெஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 5 வெரைட்டிஸை வந்து செபி வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அது ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். ஸோ ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்னால் என்ன? ஸோ நம்ம வந்து எப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ தட் இஸ் ஈக்விட்டி. ஸோ இந்த ஃபண்ட் ஹவுசஸ்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து ஒரு ப்ரொஃபைல் வந்து பிக் பண்ணிக்கிட்டு அந்த ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ இதுலேயுமே வந்து மேஜராக 5 டைப்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ். ஸோ லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெரிய பெரிய கம்பெனிஸ், எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி, டாடா, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், இந்தமாரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து இருக்கும். தட் இஸ் இந்தியாவோட டாப் 100 கம்பெனிஸ். ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் வந்து டூ பிக் டு ஃபெயில், ரைட்? ஸோ அதனால் இதில் வந்து உங்களுக்கு ரிஸ்க் கம்மி, பட் ரிட்டர்ன்ஸும் இதில் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டுக்கான எக்ஸாம்பிளை வந்து ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா வந்து காயின் பை ஜீரோதா வெப்சைட்டில் இருக்கும். ஸோ லெட் ஸ்டார்ட். ஸோ லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா லார்ஜ் கேப் ப்ளூ சிப் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த ப்ளூ சிப் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி, இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ தீஸ் கம்பெனிஸ் ஆர் வெரி வெரி டூ பிக் டு ஃபெயில், ரைட்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே இங்கே வந்து அவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் 0.91%. அதுக்கப்புறம் எக்ஸிட் லோட். இந்த நீங்கள் என்ட்ரு ஆகிட்டு பர்டிகுலர் டைம் இருக்கும். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் அந்த எக்ஸிட் லோடை கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து எக்ஸிட் லோட் வந்து உங்களுக்கு 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு 1% கட்டுற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் தட் இட்ஸ் நில். ஸோ இதுக்கப்புறம் வந்து மிட் கேப் ஃபண்ட்ஸ். மிட் கேப் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டாப் 100 to 250 கம்பெனிஸ் நடுவில் இருக்கிற 150 கம்பெனிஸ் தான் மிட் கேப் கம்பெனி சொல்லுவோம். தீஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ் கம்பெனிஸ் பட் நாட் தட் பிக் அக்கார்டிங் டு தர் மார்க்கெட் கேப். ஸோ உங்களுக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் ரிஸ்க் அதிகம், அதேமாரி வந்து இதில் வந்து ரிட்டர்ன்ஸும் அதுக்கேற்ற மாரி கொஞ்சம் அதிகம். ஸோ இன்னொரு மேஜர் டைப் ஆஃப் ஃபண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். ஸோ தீஸ் கம்பெனிஸ் ஆர் இப்போ ஜஸ்ட் 10-15 இயர்ஸில் எஸ்டாப்ளிஷ் ஆன கம்பெனியாக இருக்கும். ஸோ தீஸ் கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் தே கேன் பிகம் டூ பிக். அப்போனா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து தீஸ் ஆர் கால்ட் மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸ். அப்போ வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு மல்டி லெவலாக இருக்கும். பட் தீஸ் ஸ்டாக்ஸ் ஆல்சோ டென் டு கிவ் மோர் லாஸஸ். வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்குக்கு ஏற்ற மாரி ரிட்டர்னும் அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃபண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மல்டி கேப் ஃபண்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்பில் பர்சன்டேஜ் வைஸ் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரெண்டுக்கு ஏற்ற மாரி எந்த ஃபண்டில் எந்த மார்க்கெட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிற மாரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபண்டுன்னு சொல்லலாம். திமேட்டிக் ஆர் செக்டரல் ஃபண்ட்ஸ். ஸோ ஏன் இது இன்ட்ரெஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பர்டிகுலர் செக்டர் வச்சு பேஸ் பண்ணி இந்த ஃபண்ட்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து ரயில்வேஸ், அப்புறம் வந்து டிஃபென்ஸ், அதுக்கப்புறம் ஐடி செக்டார், பேங்கிங், இதேமாரி வந்து அந்த டுவர்ட்ஸ் அந்த பர்டிகுலர் செக்டார் வச்சு இவங்க வந்து ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இஃப் யூ பிலீவ் ஐடி செக்டர் வந்து அடுத்த 2 வருஷத்துக்கு வந்து பூம் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த செக்டரில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து இதை நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெப்ட் ஃபண்ட்ஸ். ஸோ டெப்ட் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்து அதுலேருந்து வந்து நமக்கு வட்டி வருது. ஸோ டெப்ட்னா வந்து இது எல்லாமே வந்து மணி மார்க்கெட், அதாவது வந்து இந்த டெப்ட் தராங்கல்ல, ஸோ அதில் இன்வால்வ் ஆகுது.
அதில் பார்த்தீங்கன்னா 91 டேஸ் டி பில்ஸ், அதுக்கப்புறம் லாங் டேர்ம் டி பில்ஸ், அதுக்கப்புறம் வந்து கம்பெனிக்கு கார்ப்பரேட் பாண்ட்ஸ், அதில் 4A, AAA இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கார்ப்பரேட் பாண்ட்ஸ் இருக்குது. AAA கீழே போனால் தட் இஸ் லிட்டில் பட் ரிஸ்கி பட் ஆல்சோ இன்ட்ரெஸ்ட் அதிகமாகனு பார்த்துங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக டிபெண்டிங் ஆன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு 7 to 9% ரிட்டர்ன்ஸ் வரும். அதுக்கேற்ற மாரி வந்து இதில் ரிஸ்க்கும் கம்மி. ஸோ இதில் வந்து தேர்ட் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாலே நீங்கள் என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் உங்களுக்கு வந்து ஈக்விட்டி ப்ளஸ் டெப்ட் ரெண்டுத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஃபண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் சில ஃபண்ட்ஸ் வந்து பர்சன்டேஜ் வைஸ் இன்ஸ்டியூட் பண்ணுவாங்க, சில ஃபண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டை வச்சு டெப்ட் ஒரு ஈக்விட்டிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ். ஸோ ஃபோர்த் டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஓரியன்டட் ஃபண்ட். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சொல்யூஷன் லைக் கைண்ட் ஆஃப் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆர் வந்து சைல்டு மேரேஜ்க்கு ஆர் காலேஜ் ஃபீஸ் இந்தமாரி வந்து பர்டிகுலர் கோல்ஸ்க்காக இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த ஃபண்ட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஃபிஃப்த் ஃபண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் அண்ட் பேசிவ் ஃபண்ட்ஸ்னால் வந்து நம்ம என்னென்னு பார்க்கணும். ஸோ ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்னால் ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து கான்ஸ்டண்ட்டாக அந்த ஃபண்டை வந்து மானிட்டர் பண்ணுவார். மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாரி அந்த ஃபண்டை வந்து ரீஅலோகேட் பண்ணுவார், எங்கே வந்து பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அஃப்கோர்ஸ் இது வந்து ஹியூமன் இன்வால்வ் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ், நிஃப்டி 50, மிட் கேப் 150. ஸோ இந்த இண்டெக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நிஃப்டி 50 ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸை வந்து குறிக்குது. ஸோ இது வந்து இந்த மார்க்கெட் ட்ரெண்டை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு நிஃப்டி 50ன்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டு கிட்ட கொடுத்து இந்த நிஃப்டி 50 வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கண்ட்ரி வளர்ந்துச்சுன்னா நிஃப்டி 50 வந்து அதாவது நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து வளரும். ஸோ உங்கள் ஃபண்டும் வளரும். ஸோ அதுதான் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்மால் கேப் 250. ஸோ எல்லா மார்க்கெட் கேப்லையுமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இண்டெக்ஸஸ் வந்துருக்கு. பட் ஹார்ஷ் ரியாலிட்டி என்னென்னா 95% ஆஃப் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை பீட்டே பண்ணுறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே, நீங்கள் வந்து 10th 11th 12th மார்க் வந்து எடுக்கிறீங்க. நீங்கள் 10th எடுத்த மார்க்கை 11th எடுப்பீங்கன்னு ஷூரிட்டி கிடையாது. 11th எடுத்த மார்க் 12th எடுப்பீங்க ஷூரிட்டி கிடையாது. அதே வருஷம் தான் ஒரு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் வருஷம் அவங்களோட ரிட்டர்ன்ஸை வந்து ஷோராக தருவாங்கிறது கேரண்டி கிடையாது. பட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸ் எப்படி மேலே கீழே போகுதோ அதுக்கேற்ற மாரி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் ஃபண்ட்ஸ் லாங் பீரியடில் இண்டெக்ஸை பீட் பண்ணுறது கிடையாது. ஸோ இதில் தான் டவுட் வருது, நம்ம ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்க்கு பேசிவ் ஃபண்ட்ஸ்லேயும் வந்து நமக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்க்கும் பேசிவ் ஃபண்ட்ஸுக்கும் கம்பேரிட்டிவ் பார்த்தீங்கன்னா பேசிவ் ஃபண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஃபண்ட் மேனேஜர் கம்மி. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 0.2 ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த ரேஞ்சில் இருக்கும். ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 0.5 ஒரு 0.6 தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து ஹவு டு இன்வெஸ்ட் இன் ஸ்டாக்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம காயின் வெப்சைட்டுக்கு போயிட்டு எப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து காயின் போயிட்டு நீங்கள் எக்ஸாம்பிள் நிஃப்டி 50. ஸோ இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மினிமம் இன்வெஸ்ட் பண்ணணும் 1000 rupees அண்ட் இதோட ஏவி வந்து பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் இதான் என்ஏவி. ஸோ இது என்ஏவி வச்சு உங்களுக்கு பெருசாக அந்த டிஃப்ரென்ஸ் வர போகிறது இல்லை. லாஸ்ட் 1 இயருக்கு வந்து +4% ரிட்டர்ன்ஸ் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து 3 இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 11 இருக்குது. 5 இயர்ஸ்க்கு வந்து 14.60% ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.717%. இட்ஸ் வெரி குட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. எக்ஸிட் லோட் வந்து இதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட காம்போசிஷன் பற்றி பார்க்குறோம். இதோட நிஃப்டி 50 காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டரில் 20%, இன்ஃபர்மேஷன் செக்டரில் 14.96%, அப்புறம் கம்பெனி பார்த்தீங்கன்னா HDFC, ICICI, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, இன்ஃபோசிஸ், பாரதி ஏர்டெல், LNT இந்தமாரி வந்து பெரிய பெரிய கம்பெனியில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து மைனஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து பையிங் ஆப்ஷன் போட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு பையிங் கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டு உங்களோட பேமெண்ட்டை முடிச்சிங்கன்னா த பர்ச்சேஸ் இஸ் டன். உங்களுக்கு ஒரு 2 to 3 டேஸில் வந்து உங்களுக்கு NAV அலாட் ஆகி உங்களுக்கு உங்களோட ப்ரொஃபைலில் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அதோட ப்ராக்ரஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களோட டேஷ்போர்டில் வந்து இதெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாகவும் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.